வணக்கம். லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு பெட்டிகளில் தீப்பரவல். இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்களை தடுக்க புதிய சட்டம். ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வருகை. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் இழுபறி, பிராந்திய பாதுகாப்பு குறித்து சர்வதேச சமூகம் கடும் எச்சரிக்கை. ஈரானின் விநியோக சங்கிலிகளை முடக்கும் அமெரிக்க வியூகம், அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி கெயின் விளக்கம். துபாயில் ஏவுகணை வெடிப்பு சிதறல்களில் சிக்கி இலங்கையர் காயம். எரிபொருள் நெருக்கடி, நட்பு நாடுகளை கைவிட்ட ட்ரம்ப். தரைவழி தாக்குதலா, அருகில் வாருங்கள், நாங்கள் காத்திருக்கின்றோம், வீடியோ வெளியிட்ட ஈரான். பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சர்ச்சைக்குரிய மசோதாவை நிறைவேற்றிய இஸ்ரேல். துபாய் கடற்கரையில் குவைத் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். காலி தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 தொடருந்து பெட்டிகளில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி தொடருந்து நிலையத்தின் ஒதுக்கிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு பெட்டிகளிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சேத விவரங்கள் மற்றும் தீப்பரவலுக்கான பின்னணி குறித்து தொடருந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் அதிகரித்து வரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கும் அத்தகைய செயற்பாடுகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சாதாரண சட்டங்கள் திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றும் அவற்றில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பதற்கான புதிய சட்டமூலத்தின் ஆரம்ப வரைவை தயாரிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரினால் விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குறித்த நிபுணர் குழு தயாரித்த ஆரம்ப வரைவின் அடிப்படையில் புதிய சட்டமூலத்தை வரைவு செய்வதற்கு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கான கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோரால் இதற்கான கூட்டு யோசனை முன்வைக்கப்பட்டது. ரஷ்ய அரசாங்கத்தின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஏட்ரோ ருடேன்கோ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவருடன் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவரும் தூதுக்குழுவினராக வருகை தந்துள்ளனர். இவர்கள் நேற்று மாலை 4:20 மணியளவில் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து AI-281 எனும் ஏர் இந்தியா விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்பதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஜனிதர் ருவன் கொடித்துவக்கு மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் ஜகாரியான் உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் அறையில் காத்திருந்தனர். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இவர்கள் இங்கு 5 நாட்கள் தங்கியிருக்க உள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என சர்வதேச நெருக்கடி குழுவின் ஈரான் திட்ட பணிப்பாளர் அலி வாயஸ் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் விரிவானதொரு தீர்வை எட்டும் வாய்ப்புகள் தற்போது தென்படவில்லை எனவும் வெறும் போர் நிறுத்தத்தை மட்டும் உள்ளடக்கிய எந்த ஒரு உடன்படிக்கையையும் ஈரான் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்தால் அதன் பாதிப்பு முழு பிராந்தியத்தையும் கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக வளைகுடா நாடுகள் நேரடி மோதலில் ஈடுபட நேரிட்டால் அது முழு பிராந்தியத்தையும் பலவீனப்படுத்தும். இதன் மூலம் இஸ்ரேலி பிராந்தியத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் நிலை உருவாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் நீரிணை ஊடான எரிபொருள் விநியோக பாதையின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலை கொண்டுள்ளன. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாப் எல் மண்டேப் நீரிணையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் அது செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் ஊடான கப்பல் போக்குவரத்தை பாரியளவில் பாதிக்கும் என எகிப்து அச்சம் வெளியிட்டுள்ளது. இந்த மோதல் வலுவடைந்து செல்வது சர்வதேச எரிபொருள் சந்தையில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல்சார் பாதுகாப்பு விதிகளை மீறும் செயற்பாடுகள் குறித்து சர்வதேச காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் தொடர்ச்சியான கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த பதற்றமான சூழல் உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஈரானுடனான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 1 மாத கால பகுதியில் மட்டும் அமெரிக்க படைகள் 11,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த கெயின் தெரிவித்துள்ளார். அல் ஜசீரா ஊடகத்தில் வெளியான செய்திகளில் அமெரிக்க படைகளின் இந்த தாக்குதல்கள் வெறும் பாதுகாப்பு ரீதியானது மட்டுமல்ல, ஈரானின் இராணுவ கட்டமைப்பை அடியோடு சிதைக்கும் நோக்கம் கொண்டது என கெயின் விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி திறன்களை முடக்குவதில் மட்டும் அமெரிக்கா கவனம் செலுத்தவில்லை எனவும் அமெரிக்கா
அமெரிக்காவின் தற்போதைய இராணுவ நடவடிக்கைகள் பின்வரும் முக்கிய துறைகளை குறிவைத்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஆயுதங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் பொருட்டும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தயாரிக்கப்படும் தொழிற்சாலைகளை அழிக்கவே அமெரிக்க இராணுவம் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரானின் இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சி மையங்கள் மற்றும் யுரேனியம் பிரதேசங்களான அணுசக்தி சார்ந்துள்ள முக்கிய இடங்களை முடக்கும் நோக்கிலேயே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் ஈரானின் தாக்குதல் நடத்தும் திறனை நீண்ட காலத்திற்கு செயலிழக்க செய்வதே இந்த தீவிர நடவடிக்கைகளின் பிரதான இலக்கு எனவும் கெயின் தெரிவித்துள்ளார். தெற்கு துபாயில் ஏவுகணை தாக்குதலில் இருந்து சிதறிய பாகங்கள் வீடுகள் மீது விழுந்ததில் 2 இந்தியர்கள், ஒரு வங்கதேச நாட்டவர் மற்றும் ஒரு இலங்கை நாட்டவர் சிறிய காயமடைந்ததாக துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்க கையாளப்பட்டதாக துபாய் மருத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. மார்ச் 31 அன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் 12 ஏவுகணைகளையும் 36 ஆளில்லா விமானங்களையும் தாக்கி அளித்ததாகவும் இதனால் ஏற்பட்ட வெடிப்பு சிதறல்களில் சிக்கி காயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 188 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளால் எரிபொருள் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் நட்பு நாடுகளுக்கு உதவ அமெரிக்கா தலையிடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து அதனை வாங்குவதையோ அல்லது விநியோகத்தை பாதுகாத்துக் கொள்ள மாற்று வழிகளை கண்டறிவதையோ பரிசீலிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் ஹோர்முஸ் நீரிணைக்கு சென்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய ட்ரம்ப், இனிமேல் உதவ அமெரிக்கா இருக்காது என்றும் உங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. வான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா கூடுதலை வீரர்களை குவித்துள்ளது. ஈரானின் எண்ணெய் வளத்தின் முனையமாக விளங்கும் கார்க் தீவை கைப்பற்ற விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பென்டகன் திட்டமிட்டு வருவதாக அமெரிக்கா நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் புரட்சிகர காவலர் படை ஒரு வீடியோவை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இராணுவ வீரர் பயிற்சி மேற்கொள்வது போன்றும் வெடிபொருட்கள் வெடிப்பது போன்றும் அருகில் வாருங்கள், நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்தினாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் என்பதை ஈரான் தெளிவாக தெரிவித்துள்ளது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சர்ச்சைக்குரிய ஒருதலைபட்சமான மசோதாவை இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசெட் நிறைவேற்றியுள்ளது. இதன்படி இஸ்ரேலர்களை கொல்லும் நோக்கில் தாக்குதல் நடத்தும் பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு இராணுவ நீதிமன்றங்களுக்கு இந்த மசோதா உத்தரவிடுகிறது. ஆனால் பாலஸ்தீனர்களை கொன்றதாக குற்றம் சாட்டப்படும் இஸ்ரேலிய யூதர்களுக்கு இந்த தண்டனை பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் இனப்படுகொலை தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இஸ்ரேலிய குடிமக்கள் அல்லாத மேற்கு கரை பாலஸ்தீனியர்களை மட்டுமே விசாரிக்கும் இராணுவ நீதிமன்றங்களுக்கு இந்த தண்டனையை வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரை பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களை மட்டும் இந்த மசோதா இலக்கு வைக்கிறது. இன்னும் 30 நாட்களில் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த சட்டம் 120 இடங்களை கொண்ட நெசெட்டில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உட்பட 62 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு எதிராக 48 பேர் வாக்களித்தனர். ஒருவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி பிரிவினருக்கு கிடைத்த ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. பெஞ்சமின் நெதன்யாகுவின் கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் யூத சக்தி கட்சியின் தலைவர் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவீர் மேற்கொண்ட கூட்டணி ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை ஒரு போர்க்குற்றம் என்று அழைத்த பாலஸ்தீன நிர்வாகம் இது 4வது ஜெனீவா உடன்படிக்கையை மீறுவதாக கூறியுள்ளது. குறிப்பாக தனிநபர்களுக்கு அந்த உடன்படிக்கை வழங்கும் பாதுகாப்புகளையும் நியாயமான விசாரணைகளுக்கான உத்தரவாதங்களையும் இது மீறுகிறது என்று தெரிவித்தது. விமர்சகர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த சட்டம் யூத இஸ்ரேல்களை விலக்கு வைத்து பாலஸ்தீனர்களை மட்டும் குறிவைப்பதால் இது பாகுபாடானது மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டுகின்றனர். துபாய் கடற்பரப்பில் நிறுத்தப்பட்டிருந்த குவைத்தின் அல் சல்மி என்ற எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அந்த கப்பலில் கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்டிருந்தது. ட்ரோன் தாக்குதலால் கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. இதில் மேல்தளம் கடும் சேதமடைந்தது. தீயை அணைக்க கடல்சார் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடினார்கள். இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கப்பலில் இருந்த 24 பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் அல் காஜ் மாகாணத்தில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதில் ஒரு ட்ரோனின் பாகங்கள் கீழே விழுந்ததில் 6 வீடுகள் சேதமடைந்தன. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.
ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.